ஒசூர் நகருக்கு முதலாக விஜயம் செய்த மாநில தலைவர் அவர்களுக்கு மற்ற கன்னியாகுமரி எம்பி அவர்களுக்கும் கிறிஸ்டோபர் திலக் எம்பி அவர்களுக்கும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களுக்கும் நண்பர்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லோருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவரே, 60 எம்எல்ஏஸ் இருக்கும் போது இவர் நேரம் கொடுக்க முடியாதுங்கிறாரு. பட் மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க, நான் விடுறேன். 60 எம்எல்ஏஸ் இருக்கும் போது ஆட்சியில பங்கு கிடைக்கல, 34 எம்பிஸ் இருக்கும் போது ஆட்சியில பங்கு கிடைக்கல. நீங்க 5 எம்எல்ஏஸ் இருக்கும் போது நீங்க ஆட்சியில பங்கு வாங்கிக்கிறீங்க. இது 60 வருஷமா காங்கிரஸ்காரர்கள் தமிழ்நாட்டில கொடி ஏத்தி அப்படியே நின்று இருக்கிறாங்க. எந்த ஒரு ஆதாயம் உருவாய் இல்லாம நின்று இருக்கிறாங்க. இந்த ஒரு தருணத்திலே நீங்க ஆட்சியிலே பங்கு வாங்கிட்டீங்க. இது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் தலைவரே. அதுக்கு அடுத்தது நான் ஒரு 2 சஜஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அது நீங்க உறுதியா செய்யணும். நமக்கு இந்த கவர்மெண்ட்ல பொறுப்பு இருக்கு, நாங்க செய்ய வேண்டியது இருக்கு. எப்படின்னா தலைவரே, பல லட்சக்கணக்கில் நிலம் தமிழ்நாட்டில் பரம்போக்கு நிலமா கிடைக்குது. அவங்க யாருமே இதை செய்யவே இல்லை. பல லட்சக்கணக்கில் மக்கள் நிலமற்ற ஏழைகள் இருக்கிறார்கள். லட்சக்கணக்கில் நிலம் இருக்கு, ஏழைகள் இருக்கிறார்கள். இந்த காமன் மேன், டவுன்ட்ராடன் மேன், இவங்க பிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்காக இந்த நிலத்தை நீங்க எப்படியாவது கவர்மெண்ட்ல ரீகிளாசிபிகேஷன் பண்ணி, இட் ரிமைன்ஸ் as a Parampok land. It is to be reclassified, distributed and assigned in favor of BC, SC and ST people. இது நீங்க உறுதியா இந்த தமிழ்நாட்டிலே நீங்க செய்யணும். யாருமே இது ஒன்று கண்டுக்கல. on account of wrong policy of the successive governments இது அப்படியே இருக்கு, யாருமே கண்டுக்கல. ஆனா காங்கிரஸ்காரர்களாகிய நாங்கள் இதை செஞ்சு முடிக்கணும் தலைவரே. இது நீங்க மனசுல தேவையை வச்சுக்கோங்க. 2வது தலைவரே, தீண்டாமை ஒழிப்புக்காக மாவட்டத்துக்கு ஒரு கமிட்டியை தாங்கள் உங்களுடைய லீடர்ஷிப்பிலே மாவட்டத்துக்கு ஒரு கமிட்டியை உருவாக்கி இந்த தீண்டாமை ஒழிப்புக்காக தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். உலக அளவிலேயே இது ஒரு பெரிய அதிசயம். காங்கிரஸ் 60 வருஷமா காங்கிரஸ் ஆட்சியில இல்லாத போராலும் அப்படியே நம்ம ஆளுங்க நிற்கிறாங்க. 15 வருஷம் கருணாநிதி அவர்கள் பீரியட்ல 15 வருஷம் அப்ப அந்த தொண்டர்கள் அப்படியே இருந்தாங்க. அது ரொம்ப பெருமையா பேசினாங்க. ஆனா இப்ப நாங்க 60 வருஷமா அப்படியே இருக்கிறோம் நாங்க. அதனால இந்த காங்கிரஸ் கட்சி இந்த தொண்டர்களை நீங்க தான் காப்பாற்ற முடியுது, உங்களால முடியுது. யூ ஆர் ஏ பிரேவ் சோல்ஜர் ஆஃப் திஸ் பார்ட்டி. அதனால நீங்க தயவு செய்து செய்யுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டுமே ஆன் அக்கவுண்ட் ஆஃப் தி பாலிசி, ராங் பாலிசி ஆஃப் தி கவர்மெண்ட்ஸ் பை திராவிடியன் பார்ட்டிஸ் இந்த நிலம் அப்படியே இருக்கு தமிழ்நாடு. ராங்லி கிளாசிஃபைட் as Parampok, whereas the downtrodden people, SC, ST, BCs, they are suffering without land, without income, without opportunity to till the land. அதனால it's wrong policy in தமிழ்நாடு கவர்மெண்ட். தயவு செய்து நீங்க இது நீங்க செஞ்சு கொடுக்கணும் தலைவரே. அதனால ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்த எங்க தலைவர் கோபிநாத் அவர்களுக்கு நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.